வணக்கம். இன்றைக்கி நம்ம மரச்சக்கில் வந்து பார்த்தோன்னா தேங்காய் ஆட்ட போகிறோம். தேங்காய் வந்து கூலி அறவை தான் நிற்கும். கூலி அறவைன்னு பார்த்தோன்னா நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான், எங்களுக்கு பார்த்துருப்பீங்க ஏற்கனவே கூட. இவர் தான் எடுத்து வந்திருக்காரு. எத்தனை கிலோ எடுத்து வந்துருங்க? 11 கிலோ எடுத்து வந்திருக்கிறாரு. இந்த 11 கிலோவுக்கு எத்தனை லிட்டர் எண்ணெய் வருதுன்னு பார்ப்போம். என்னென்ன போடுறீங்க தேங்காயில் காமிங்க, திறந்து காட்டுங்க. கருவேப்பிலையா? கருவேப்பிலைக்கு போடுறீங்க? முடி கொட்டாமல் இருக்கணும் தான். முடி கொட்டாமல் இருக்கும். இன்னும் சரியாக காய வைக்கலையா? என்ன பச்சையாக தான் வரும். ஏதோ வந்துட்டு போகுது. அடுத்தது அடியில் என்ன இருக்குது? எலுமிச்சம்பழம், மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ, எலுமிச்சம்பழம், ஏலக்காய். ஏலக்காய் உண்டா? ஏலக்காய் எவ்வளோ போட்டிருக்கீங்க? 2 கிராம். 2 கிராம்களில் 2 போட்டிங்களா? பாக்கெட்டு கணக்கு தானே? ஆமாம், 2 பாக்கெட். 2 பாக்கெட் போட்டிங்களா? சரி, ரைட்டு பண்ண பார்ப்போம் எத்தனை லிட்டர் என்ன பார்ப்போம். 1 பை 1 பின்னாடி காமிக்க. ஃபஸ்ட்டு இப்போதைக்கு 12 கிலோ எடுத்து வந்துருக்கிறாரு. மரச்சக்கில் ஆட போகிறோம். மல்லிகைப்பூ, கருவேப்பிலை, எலுமிச்சம்பழம், ஏலக்காய் 4 சேர்த்து ஆட்டுறாரு. பார்க்கலாம் 1 பை 1 பார்க்கலாம். தேங்காய் பருப்பை கொட்டிக்கிறோம். தேங்காய் பருப்பு முழுசாக எடுத்துகிட்டு வந்துட்டாருக்கேன். இப்படி முழுசாக எடுத்ததுனால நமக்கு ஆடுறது சிரமமாக இருக்குது. ஆனால் இது கட் பண்ணுறது ஒரு மிஷின் இருக்குது. அதை அடுத்த வருஷம் கண்டிப்பாக வாங்கிடணும், மில்லில் வச்சுரு வாங்கி. இப்போ பார்த்தீங்கன்னா முழு தேங்காயை கொண்டு வந்திருக்காரு. இது வந்து ஆடுறதுக்கு இப்படி கொண்டு வரக்கூடாது, எல்லாமே இந்த பதத்தில் கொண்டு வரணுங்க. இதோட சின்னதாக கொண்டு வரணும். அப்புறம் எண்ணெய் நல்லா வரும் உங்களுக்கும். ஆட்டத்துக்கு இப்படி எடுத்து வரக்கூடாது, விற்கிறதுக்கு தான் இப்படி எடுத்து வரணும். இதனால கொட்டியாச்சு, போடணும். என்ன பண்ணுறது, எடுத்து வந்தவர் என்ன வேணாம் போகணுன்னு சொல்லுங்க. தெக்க போட்டுட்டாச்சு. ஓடிடும். ஓடி முடிஞ்சோடனே என்ன தெளிவாக வீடியோ காமிக்கிறேன் உங்களுக்கு. எவ்வளோ நேரம் ஓடுன்னு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி சரியாக வந்து பார்த்தீங்கன்னா 10:10 போட்டிருக்கோம். எவ்வளோ நேரம் டைம் எடுக்குன்னு பார்ப்போம். அவர் கருவேப்பிலையை போட்டார். அடுத்து ஏலக்காய் கட் பண்ணி போட போகிறாரு. ஏலக்காய் போட்டாச்சு. ஏலக்காய் இன்னொரு பாக்கெட் எடுத்துக்காங்க. ஏலக்காய் தேங்காய் அன்னைக்கு என்னென்னலாம் போடுறாங்க பாருங்க. இது போய் நசுக்காது, வேற ஒன்று நசுக்கிறது தானே மிஷினோட வேலை. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒன்று தள்ளி ஒன்று ஒன்றா நசுக்கும். அதெல்லாம் அந்த மிஷினை ஒன்று வாங்கிடணும். அதுக்கு மல்லிகைப்பூலாம் போட்டு ஆடுறாங்க. வாசத்துக்கு மல்லிகைப்பூ வருதுன்னா வாசத்துக்கு. உங்கள் பேர் என்ன சொல்லு, பேரே சொல்லியா? பாலு. உள்ளூர் தானே, கிளம்பி தானே, நம்ம ஊர் தான் இவர். ஆமாம் ஆமாம். ஏன் மரச்சக்கில் ஆடுறீங்க? என்ன தெளிவாக இருக்குன்னு தான். சரி, ஏற்கனவே ஆடிடுவீங்களா? ஏற்கனவே ஆடிடுவீங்க மரச்சக்கிலையா? சரி, நல்லா இருந்துச்சு ஏற்கனவே. என்ன சரி, நம்ம போட்ட மரச்சக்கில் போட்ட தேங்காய் ஆடி முடிச்சாச்சு. அடிப்புண்ணாக்கு எடுக்கல, ஏன்னா இன்னொருத்தர் வச்சிருக்கிறாரு தேங்காய், அதை எடுக்கணுங்கிறதுக்கு, அவர் ஆடணுங்கிறதுக்காக அடிப்புண்ணாக்கு எடுக்கல. மரச்சக்குன்னா எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும். உரல் கல், உலக்க வந்து மரம், பாக்கி இருக்கிறது எல்லாம் எஸ்எஸ் ஆன இரும்பு. பார்த்தீங்கன்னா சொன்ன ஆரம்பத்துலேயே சொன்ன அவர்கிட்ட எண்ணெய் பூரா பச்சையாக இருக்குன்னு பாருங்க. பச்சை பசைன்னு தான் எண்ணெய் இருக்குது. இதை பார்த்தா தேங்காய் மாதிரி தெரியாது, ஆனாலும் நம்பி தான் ஒன்று தேங்காய் தான் இது. நம்ம ஆடி முடிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம அவரோட பாத்திரத்தை எம்டி வெயிட்டு வேலை போட்டுக்கோம். எங்கே இருக்கு மாமா? அப்படியே வேலை வெட்டி இல்லாமல் மில்லை பாட்டுக்குள்ள வந்தார். வந்தவருக்கு வேலை வச்சாச்சு. இப்போ எம்டி பாத்திரத்தை இடம் வச்சாச்சு. இது 900 கிராம் இருக்குது. 900 கிராம் எம்டி வெயிட்டு எண்ணெய் எடுத்து இதில் ஊற்றிக்கிறோம். பொறுமையாக ஊற்றணும். ஊற்ற தெரியுமா உனக்கு? அகலமாக இருந்தால் என்ன பண்ணுறது, ஊற்ற தெரியணும்ல. வேறு எண்ணெய் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இல்லை. எண்ணெய் ஒரு வித்தியாசமான கலரில் இருக்குது. பாத்திரம் கரெக்டாக எடுத்து வந்துருக்காரு. என்ன காரணம்? அதான் இவ்வளோதான் கணக்கு வரும்னு தெரியும் அவனுக்கு. ஆமாம், ஆனால் ஜனக்கம் இப்போ தூக்கிட்டு போய் இடம் வச்சுக்கிறோம். இப்போ லோடோட இடம் வச்சாச்சு. 7,150 இருக்குது. 7,150 மொத்தம் வெயிட் இருக்குது. தூக்கி வைமாமா, கீழே வைமாமா. இதப்ப எம்டி வெயிட் வந்து 900, எண்ணெயோட வெயிட்டு 7,150. 7,150 தூக்கிட்டு வாங்கம்மா. தான் -900. எண்ணெயோட வெயிட்டு வைக்கும்போது பார்த்தோன்னா மொத்த வெயிட்டு 7,150 கிராம் இருக்குங்க. இது பக்கெட்டோட வெயிட்டு 900 கிராம். அதை கழிச்சோம்னா -900. 0
900 கிராம் கழிச்சோம்னா பாக்கி 6.25 கிலோ இருக்குதுங்க. 6.25 கிலோ கழிச்சோம்னாக்கா நம்ம கிடச்சிருக்கிறது வந்து 6.25 கிலோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 900 வகுத்துக்கிட்டிங்கன்னா 900 வகுக்கும்போது 6.25 லிட்டர் கரெக்டாக 7 லிட்டருக்கு ஒரு எப்படி சொல்ல 60 மில்லி கம்மியாக இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 7 லிட்டரு கிடச்சிருக்குதுங்க இவருக்கு. 7 லிட்டர் வந்து பார்த்தோன்னா இவரோட மொத்த அடக்க விலை வந்து பார்த்தீங்கன்னா 1307 ரூபா வருதுங்க. 1307 ரூபா ஆட்டுக்கூலியோடு சேர்த்து 1307 வகுத்தல் 7 லிட்டரு வைங்க தோராயமாக 7 லிட்டரு வச்சுன்னா இவருக்கு வந்து 190 ரேஞ்சில் தான் வருதுங்க. 200 தான் இப்படி தான் வந்துருச்சுங்க. இது 1300 வச்சுக்கோங்க. 1300 வச்சாலும் 7 லிட்டரு கிடச்சிருக்கு. எப்படி பார்த்தாலும் ஆட்டில் வியாபாரம் பண்ணலாம். எப்படி பார்த்தாலும் 190 அடக்க விலை முடிஞ்சிச்சு. 50 கிலோ தேங்காய் இருக்கு. எனக்கெல்லாம் அவங்ககிட்டே விடு. நான் தான் வாங்கிட்டு இருக்கேண்ணா. நீ வாங்கி வியாபாரம் என்ன மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நான் வாங்கி உங்கள்கிட்ட தரேன், நீ எவ்வளோ தருவேன் எனக்கு? நீ எனக்கு ஏன் மதியம் சைக்கிளில் கொண்டு போய் வித்துக்கலாம்யா? நான் வாங்கி உனக்கு தரேன், நீ எவ்வளோ? எனக்குலாம் தரேண்ணா. நான் தான் வாங்கி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேண்ணே. நீ நடுவில் ஒரு ஆள் வியாபாரத்துக்கு வியாபாரியா புரோக்கரா? பெரியப்பா மாதிரி எள்ளு மண்ணா கலந்து ஊற்ற மாதிரி தேங்காயில் வேப்பண்ணி ஊற்றி தேங்காய் வேப்பண்ணி ஊற்றி வேப்பண்ணி ஊற்றி கலந்து நல்லது தான். உடம்புல தான் தரையும் சொல்கிறேன். அதான் அவரு சொல்றாரு கலந்து வேப்பண்ண என்ன ரேட் தெரியுமா? என்ன ரேட்? கம்மியாக விற்கிது வேப்பண்ண. 750 தானே. சரி ரைட்டுண்ணா. உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆளுக்கு 1000 தான். ரைட்டு பார்த்தீங்கன்னா 200ரூவாக்குள்ளே அடக்கம் வந்துருச்சு. ஆட்டங்களை வச்சு அடக்கம் 200ரூவாக்குள்ளே வந்துருச்சு. இதுக்கு ஆட்டங்களை வச்சு இல்லையா சம்பாதிக்கிறேன். ஆட்டை வச்சு சம்பாதி எப்படி? அதான் கூலி 100 ரூபா போட்டிருக்கேன் பாரு அதுலையா. இதை வேற சொல்லிக்கிட்டே கொடுத்துருக்கீங்க. அதையும் போட்டிருக்கேன் அதுலையா. கூலியில் 100 ரூபா இருக்கு. சரி ரைட்டுங்க. நீ பாட்டு வாங்க. அடுத்துட்டு வந்தால் பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.